தங்கச்சிக்கு மட்டும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேப்பாருமே பாரு. காளி, ஒன்னு கேட்கட்டுமா? கேளு. என்னடா? என்ன கோபி? உன் தங்க சந்திராவை நான் கல்யாணம் செய்திருக்கிறேன். இத நீ உண்மையாவே கேக்குறியா? ஆமா காளி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் 4 பேரை போல நானும் குடியும் குடுத்தனமா வாழணுங்கிற ஆசை ஏற்பட்டுருச்சு. காளி, அந்த ஆசைக்கு ஆதரவா உன் தங்கையினுடைய அழகு குணம் எல்லாமே என்ன வசியப்படுத்திருச்சு. கோபி, ஓ நிலையில உள்ளவங்க கல்யாணம் காட்சின்னு ஆசைப்படுறதே தப்பு. வேணாம், விட்டுடு. வேணும் வேணான்னு நீ சொல்லாத, முடியாதுன்னு சொல்ல. இத பாரு கோபி, என் தங்கைய கட்டிக்கிறவன் அதிர்ஷ்டசாலியா இல்லனாலும் துரதிர்ஷ்டசாலியா மட்டும் இருக்க கூடாது. பின்ன என்ன? உன் தாய் தந்தையர் யாரு, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது இருக்கிறதே ஒரு துரதிர்ஷ்டம் தானே. மறந்துடு, அடியோட மறந்துடு.